சென்ற 6ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து நாம் மணிவாசகர் வாழ்வும் வாக்கும் என்கிற தலைப்பில் மணிவாசகப் பெருமானுடைய வரலாற்றை திருவாசகத்தின் தொடர்போடு சிந்தித்து வருகின்ற அந்த நிலையிலே இன்றைய தினம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நால்வர் பெருமக்களிலே மணிவாசகர் ஞான நெறியிலே நின்றவர் என்று நம்முடைய சைவ சமயம் சிறப்பாக பேசும். இந்த ஞான நெறி என்பது நமக்கு ஒரு குரு வந்து குருவினாலே உபதேசம் பெற்று வாழ்க்கையில் இறைவனை உணர்கின்ற நிலை கூடுவதுதான் இந்த குரு சீட உறவு என்று நம்முடைய சைவ சமய நெறி காட்டும். இப்போ குரு வந்து காட்டுகிற வரைக்கும் நமக்கு அந்த உணர்வு ஏற்படாது. உணர்வு என்று சொல்லக்கூடிய ஒன்று பெருமானை பார்க்கிற பொழுது நமக்கு வருகின்ற பக்தி, அந்த பக்தியினுடைய ஒரு உள் தோற்றம் அன்பாக இருக்கும். நாம் அன்பு பெருகுகிற பொழுது அது பக்தியாக இருக்கும். ஆனால் உணர்வு என்று சொல்லுவது ஈசனை உணர்வது. அந்த ஈசனை உணர்வது என்று சொல்லுவது குரு வந்தால்தான் இந்த ஆன்மாவிற்கு சாத்தியமாகிறது. அப்படி அது வரைக்கும் நாம் பெருமான் மேலே அன்பு செலுத்தி இருப்போம், பார்த்திருப்போம், வழிபாடு செய்திருப்போம், தொண்டு செய்திருப்போம். இப்படி எல்லாமே நாம் செய்திருந்தாலும் கூட பெருமான் மேல் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு உணர்வு என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அந்த உணர்வு குரு வந்தால்தான் கிட்டும். ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். ஒரு குழந்தையை பார்க்கிற பொழுது எல்லாருக்குமே ஒரு அன்பு வரும் இல்லையா? குழந்தையை பார்க்கிற பொழுது ஒரு அன்பு, அதன் மேலே ஒரு பிரியம், அந்த குழந்தைகிட்ட நாம் காட்டுற ஒரு ஈடுபாடு, இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ அதே குழந்தை நம்ம குழந்தையா இருந்தா அதுக்கு இதுக்கு வேறுபாடு இருக்குமா இருக்காதா? இப்போ மற்ற குழந்தைகளிடம் அன்பு காட்டுவோம். தாய்மார்கள் பார்த்தா எல்லா குழந்தையும் எடுத்து வச்சு கொஞ்சுவாங்க. எல்லா குழந்தையுமே எடுத்து, அதனால தான் நம்ம தாய்மார்களை எல்லாரையுமே அம்மான்னு அழைக்கிறோம். ஏன்னா அந்த தாய்மை உணர்வு அவர்களுக்கு நிரம்ப உண்டு. குழந்தைகளை எந்த குழந்தையை பார்த்தாலும் தூக்கி வச்சுக்குவாங்க, கொஞ்சுவாங்க, எல்லாம் செய்வார்கள். அந்த அன்பு பெருகும். ஆனால் தன் குழந்தையை பார்க்கிற பொழுது அன்புன்னு சொல்ல முடியாது, உணர்வு. அதுபோல் சிவத்தை பொதுவாக பார்க்கிற அன்பு பெருகுகிற நிலை இருக்கும். குரு வந்து காட்டினோன்னு தான் நமக்கு உரிமை உடையவராக தோன்றி அந்த உணர்வு பெருகும். சிவம் உணர்த்துகிற பொழுது தான் நமக்கு இவர் உரிமை உடையவர் என்கிற அந்த உணர்வு பெருகி அவர் மேலே நம்ம அன்பை பெருக்குவோம். அப்படி அந்த அன்பு பெருகுகிற நிலை வருகிற பொழுது, அந்த உணர்வு பெருகுகிற நிலையாக வருகிற பொழுது உலகத்தில் எல்லா விஷயமும் நமக்கு ஒரு அற்பமாக தோன்றும், சாதாரண விஷயமாக தோன்றும். இப்பொழுது நம்முடைய ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். நம்ம வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாங்க,
கல்யாணம் ஆகிருக்கு. அவர் வீட்டுக்காரரு வெளிநாடு போயிருக்கார். இப்போ அந்த அம்மையார் வீட்டில் இருக்கிறாங்க. அவ்வப்பொழுது தனியாக இருக்கிறார் என்று தாயார் வந்து பார்க்குறாங்க, அப்பா வந்து பார்க்குறாங்க, அண்ணன் வந்து பார்க்குறான். இன்னும் சொல்லப்போனால் சொந்தக்காரவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்புறம் கணவனுடைய உறவினர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. எல்லாரும் வந்து பார்க்கிறார்கள். பார்க்கிற பொழுது இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லையா? தனியாக இருக்கிற அந்த அவங்கள பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி வருமா இல்லை? அவர்களை பார்க்கிற பொழுது ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். அவங்க வந்திருக்காங்கன்னு ஒன்று அவங்கள உபசரிக்கிறது, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போங்கிறது, அந்த மாதிரிலாம். இப்போ அந்த பெண்ணோட கணவனே வரா. இப்போ எப்படி இருக்கும் உணர்வு? அம்மா வந்தா, அப்பா வந்தா, தம்பி வந்தா, அண்ணன் வந்தா, மற்றவங்க வந்தா இருக்கிற சந்தோஷம் மாதிரி இருக்குமா? புரியுதா உங்களுக்கே? இவங்களாம் ஏண்டா வராங்கன்னு இருக்கும். அவர் வரும்போது இவங்க, அது மாதிரி எல்லா உறவும் நமக்கு சாதாரணமாக பெருசாக தோணும். சிவம் வர ஆரம்பித்த பிறகு எல்லா உறவும் ஏண்டா வருதுன்னு தோணும். சிவமே உறவுன்னு தோணும். இதெல்லாம் ஏன் வருதுன்னு தோணும். சிவத்தின் மேலே அந்த உணர்வு பெருகுனா தான் அது வரும். அந்த உணர்வை காட்டுகிறவர் குருநாதர். குதிரை வாங்க வந்தார் முதலமைச்சர். எத்தனை பெரிய பதவி, எத்தனை சுற்றி ஆட்கள். அப்படி திரும்பினா ஒரு 20 பேர், பார்த்தா 50 பேர், சொன்னால் 100 பேர், இப்படியெல்லாம் ஏவல் ஆட்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் மாதிரி பித்தன் போல இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவருக்கு எல்லா உறவோட பெரிய உறவு கிடச்சிருச்சு. இப்போ அவரை பித்தன்னு சொல்கிறவன் தான் பைத்தியக்காரனே தவிர அவர் பித்தன் இல்லை இல்லையா? இந்த கூண்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிற அந்த சிங்கம் வந்து தன்னை பார்க்குறவங்களையெல்லாம் என்ன நினைக்கும்னா, இத்தனை பேர் ஏன் கூண்டில் அடைபட்டிருக்காங்கன்னு நினைக்கும். சிங்கம் அது கூண்டில் அடைபட்டிருக்கு. ஆனால் அது கம்பிக்கு வெளியில் எல்லாரையும் பார்க்கும்போது என்ன நினைக்கும், ஏன் இவ்வளோ பேர் கூண்டில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க, ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கும். அது மாதிரி நாம் இந்த உலகத்தை பார்த்து, இந்த உறவுகளை பார்த்து நாம் அதுதான் நமக்கு பெருசு. இந்த சிவத்தோடு இருக்கிறது, கூண்டுக்குள்ளே இருக்கிறதுன்னு நினைப்போம். பித்தன் என்று உலகர் பகர்வதோர் சொல்களீர். சாமி சொல்கிறாங்க, என்னை பித்தன்னு இந்த உலகத்தவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சாமி சொல்கிறார். வந்து குருநாதர் ஆட்கொண்டார். ஆனந்த நிலைக்கு போகும்பொழுது அவர் போய்விட்டார். விழித்து பார்க்கிற பொழுது இல்லை. பிறகு அங்கே அடியார்கள் இருந்தார்கள், அவர்களும் கொஞ்ச நாள் இருந்தாங்க. பிறகு அவர்களையும் அழைத்து கொண்டு போய்விட்டார், தன்னந்தனியாகிவிட்டார். யாம் சொல்லுகிற வரை வாதவூரன் இங்கே இருப்பான் என்று சொல்லிவிட்டார். என்ன ஆணை வருமோ, எப்பொழுது வருமோ என்று கண்ணீர் பெருக்கி கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்திலே உத்தரகோசம் அங்கே சென்று வருகிறார். திருப்பெருந்துறையை விட்டு ஏன் வந்தாய் என்று கேட்பது போல ஒரு திருக்கோலம் அருளினார். திரும்பவும் திருப்பெருந்துறை வந்தார். இதற்குள்ளாகவே அவரை தேடிக்கொண்டு பாண்டிய மன்னன் அனுப்பின வீரர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். குதிரை வாங்குவதற்காக கஜானாவில் இருந்து பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு போன முதலமைச்சர் என்ன ஆனார், அவரோடு சென்ற அதிகாரிகள் என்ன ஆனார்கள் என்று விசாரித்து அறியும் வண்ணமாக அந்த வீரர்களெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி வந்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் ஒரு இடத்துல ஒரு விசேஷமான ஒரு சம்பவங்கள், செய்திகள் தெரிகிறது. இங்கே இருப்பார் போல இருக்கிறதே,
என்று சொல்லி அந்த வனத்திற்குள்ளே புகுந்து வருகிறார்கள். அங்கே நம்முடைய வாத ஊரர் இருக்கிறார். அவரை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் பாண்டிய மன்னனிடமிருந்து வருகிறோம், தாங்கள் கஜானாவிலிருந்து பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு குதிரைகள் வாங்குவதற்காக வந்தீர்கள். இதுகாரும் குதிரைகளும் வந்தபாடில்லை, தாங்களும் திரும்பி வரவில்லை. உம்முடன் வந்த அதிகாரிகளும் எங்கு போனார்கள் என்று தெரியவில்லை. தாங்கள் இந்த வனத்திலே இப்படி இருக்கிறீர்கள். நீங்கள் ஏதாவது பதில் சொன்னால் நாங்கள் போய் அரசனிடம் தெரிவிப்போம். அரசன் என்ன என்று கேட்டு வர சொன்னார். ஆகையினால் தாங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் திருவாத ஊரருக்கு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று புரியவில்லை. ஏன்னா அவர் அந்த நிலையில் இல்லை. பணம் பெற்று வந்ததோ அல்லது குதிரை வாங்க வந்ததோ இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் அவருக்கு ஒன்று கோர்வையாகவே தெரியல. ஏன் என்று சொன்னால் அவர் உயர்ந்த நிலைக்கு, ஞான நிலைக்கு போய்விட்ட காரணத்தினாலே அந்த விவரங்கள் சரியா தெரியல. பக்கத்து வீட்டு மாடியில் இருக்கிற பொழுது அடுத்த வீட்டு மாடியில் காய வச்சிருக்கிற துணி தெரியும் இல்லையா? அடுத்த வீட்டில் என்ன துணி காய வச்சிருக்காங்க, என்ன கலரு, என்ன எல்லா விவரமும் தெரியும். வானத்திலே விமானத்திலே பறந்து கொண்டு இருக்கிற பொழுது கீழே இருக்கிற வீட்டில் என்ன துணி உலர்த்தி இருக்கிறார்கள் என்று தெரியுமா? ஏதாவது வேறுபாடு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. மிக உயரமாக போய்விட்ட அவருக்கு இந்த பிரபஞ்ச வேறுபாடுகள் தெரியல. பதில் சொல்லலை அவர். நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு புரியல. என்ன இல்லை, குதிரை வாங்க வந்தீங்களே, இல்லையே சாமி இல்லை கூட்டிகிட்டு வந்தார் என்ன இங்கேன்றார். சாமி கூட்டிகிட்டு வந்தார், நான் இங்கே வந்தேன், வரேன்னு சொல்லியிருக்காரு, காத்துக்கிட்டு இருக்கிறேன், வந்தால் போயிடுவேன் நான், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரலன்னார். அவங்க பார்த்தாங்க, இவர் அந்த நிலையில் இல்லை என்று தெரிந்து கொண்டார்கள். வேறு வழி இல்லாமல் அவரை அழைத்து கொண்டு போனார்கள். அப்படி ஏதாவது பதில் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் திருவாத ஊரரோடு வந்து சேருங்கள் என்று அரசனுடைய உத்தரவு. அதனால் அவரை குதிரையில் ஏற்றிட்டு கொண்டுட்டார். அரசனிடம் சொன்னார்கள். அரசன் சொன்னான், அவர் மிகுந்த உயர்ந்த பதவியிலே இருந்தவர், அவர் நம்முடைய அன்பிற்கு உரியவர், ஆகையால் அவரை உரிய மரியாதையோடு நாம் நடத்த வேண்டும், கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம், அவரை அவருடைய வீட்டிலேயே சிறைக்காவல் வையுங்கள் என்று சொல்லிவிட்டார். அவர் வீட்டில் சிறைக்காவல் வச்சுட்டார், அங்கேயே இருக்கிறார். இப்போ அந்த வீட்டில் அவர் சிறைக்காவல் வைக்கப்பட்டு இருக்கிறார். அதுதான் அவருக்கு நிகழ்ந்த துன்பங்களிலேயே மிகப்பெரிய துன்பம். ஈசன் வந்தான், போய்விட்டான். ஆனால் ஈசனுடன் அடியார்கள் இருந்தார்கள், ஆறுதலாக இருந்து. அவர்களும் போய்விட்டார்கள். சரி, திருப்பெருந்துறையாவது இருக்கிறது என்று ஆறுதல் இருந்தார், அந்த திருவடி இருக்கிறது. இப்பொழுது அதுவும் போயிற்று, திருப்பெருந்துறையும் போயிற்று. ஆலவாயில பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாத ஊரில் தன்னுடைய வீட்டிலே சிறை வைக்கப்பட்டு இருக்கிறார். சிறையில் இருந்து வாடுகிறார். கலந்து நின்னடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன், கலந்து நின்னடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன், புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னாள். தெளிவா சொல்லுகிறார் சாமி. அன்னைக்கு நீ அடியார்களை விட்டுட்டு போன, அவங்களோட சேர்ந்து இருந்த, நீ இல்லை, ஆனால் வாழா கழித்திருந்தேன்.
வேற இந்த குறை தெரியாமல் இருந்தேன். ஆனால் காலம் போய்விட்டது, அந்த காலம் போய்விட்டது. அந்த காலம் போன காரணத்தினாலே இப்பொழுது புலர்ந்து போன காலங்கள், அந்த காலம் மாறிவிட்டது, வெகு வேகமாக மாறுகிறது. திருப்பெருந்துறையிலே ஆனந்த நிலையிலே இருந்த காலம் போய், உன்னை தேடிக்கொண்டு அலைந்த காலம் போய், இப்பொழுது உன்னை பிரிந்ததுமில்லாமல் திருப்பெருந்துறையும் பிரிந்து இடர் புகுந்து நின்றது இந்நாள் பின்னாள். பிற்பாட்ட நாள்களிலே இப்பொழுது நான் இங்கே இடர்பட்டு நிற்கின்றேன். அவ்வளோதான் சொல்ல தெரியுது அவருக்கு. இந்த பாண்டிய மன்னன் நல்லா இருப்பானா, அவன் என்ன கொண்டு இங்கே வச்சிருக்கிறானே, அவன் விளங்குவானா, இப்படிலாம் பாடல, இப்படிலாம் சொல்லவே இல்லை. நமக்கு வருகிற துன்பத்தை நாம் பிறர் தருவதாக நினைக்காத பொழுது வருவது ஞானம். நமக்கு வருகின்ற துன்பத்தை பிறர் தருவதாக நினைக்கின்ற பொழுது வருவது அஞ்ஞானம். இப்போ ஒரு நாய் போயிட்டு இருக்கு, ஒரு பையன் ஒரு கம்பை எடுத்து வேகமாக வீசுகிறான் இந்த நாய் மேலே, ஒரு சிறுவன். இந்த கம்பு போய் அந்த நாய் மேலே அடிக்குது. சிம்பிள் கொஸ்டின் கேட்குறேன், இப்போ நாய் என்ன பண்ணும்? கடிக்க? இவங்க சொல்றதெல்லாம் சென்னை நாய் இல்லை, நீங்க சொல்றது தான் கரெக்ட். அடிச்சவன கடிக்க வரும், கோலை விட்டு எரிஞ்சவன அடிச்சவன கடிக்க வரும். இப்போ நீங்க சொல்லுங்க, நாயை அடிச்சது எது? கம்பு. இப்போ நாய் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த கம்பு தானே நம்மளை அடிச்சதுன்னுட்டு நேராக கம்பை போய் இல்லை கடிக்கணும் அது. ஆனால் அது என்ன பண்ணும்? அடித்தவனை. நாய்க்கிட்ட கேடுக்கு தெரியுது, அடித்தது கம்பாக இருந்தாலும் காரணம் கம்பு இல்லை, விட்டெறிஞ்சவன் தான் காரணம்னு நாய்க்கு தெரியுது. ஆனால் நமக்கு இவன் துன்பம் செஞ்சான் அவன் துன்பம் செஞ்சான்னு நினச்சி இந்த கம்புக்கு நோவுற மாதிரி நொந்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே அதை விட்டெறிஞ்சவன் போல நம்முடைய வினைகள் தான் நம்மை துன்புறுத்துகின்றன என்று தெரியாதவள் நாம் அஞ்ஞானத்திலே இருக்கிறோம். நாய்க்கு தெரியுது. நமக்கு துன்பம் கொடுக்கிறவர்களை நாம் பார்த்து வெறுக்கிறோம். அவங்க தான் துன்பம் இல்லை, அவங்க மெசஞ்சர். அவங்க இல்லைன்னா இன்னொருத்தர் வரும். அந்த காலத்திலலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கிராமத்தில் எல்லாம் இந்த தந்தி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டு போய் கொடுக்க மாட்டான், அந்த போஸ்ட்மேன் கொடுக்க மாட்டார். ஏன்னு வச்சுக்கிங்கன்னா, அதில் ஏதாவது டெத் நியூஸ் இருந்தால் கொடுத்தவனை அடிப்பான். ஏயா இந்த நியூஸை கொண்டாந்தேன், அவன் என்ன பண்ணுவான்? இறப்பு சமாச்சாரத்தை கொடுத்ததுக்கு அவர் காரணமா இல்லை, அது அதில் இருந்த செய்தி. ஆனாலும் என்ன பண்ணுவார், போனால் வம்பிட்டு ஆரோ அடிச்சிடுவார், அப்படி டக்கு தூக்கி போட்டு ஓடிய போடுவார். அப்போ தபால்காரர் பொறுப்பு இல்லை அதில் இருக்கிற மேட்டருக்கு. அதுபோல் நமக்கு வருகிற இன்பத் துன்பம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு கணியன் பூங்குன்றனார் அந்த காலத்திலேயே சொல்லிட்டார். வள்ளுவரும் சொல்லுகிறார், உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று சொல்லுகிறார். தவம்னா என்னன்னு கேட்டால், தவத்தினுடைய வடிவம் என்ன என்று கேட்டால், நாம் நமக்கு செய்யப்படுகின்ற நன்மை தீமைகள் அதை செய்கிறவரால் வருவதில்லை, நம்முடைய வினைகளினால் அவை வரும். என்னுடைய வினையின் பயனை கொண்டு தருகின்றவர் அவர், அவ்வளவுதான். அந்த அளவுக்குத்தான் அதை நாம் பார்க்க வேண்டுமே தவிர, ராமாயணத்தில் ஒரு நல்ல காட்சி, நம்முடைய சைவ சித்தாந்த காட்சி. சீதை அசோக வனத்தில் இருக்கிற பொழுது
ராவணனை ராமர் வெற்றி கொண்டார். ராமர் வெற்றி கொண்ட பிறகு ராவணனை வெற்றி கொண்ட பிறகு இந்த செய்தியை சீதைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கருதினார். அசோகவனத்தில் இருக்கிற அப்போ எல்லாம் நோ செல்ஃபோன், நோ வாட்ஸ்அப்பு, நோ ட்விட்டரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த நியூஸை நீ முதல்ல போய் சொல்கிறதுக்கு யார் சொல்லலான்னு பார்க்கும்போது ஆஞ்சநேயர் தான் அவருக்கு பொருத்தமாக தெரியும். நீ போய் சொல்லு போ, நாம் வெற்றி அடைந்து விட்டோம்னு சொல்லு. ஆஞ்சநேயர் நேராக அசோகவனத்துக்கு வருகிறார். சுற்றி வர அரக்கிமார்கள், அவளை இம்சை பண்ணிகிட்டு இருக்கிற அரக்கிமார்கள், ராவணனை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ ராணியாக இருக்கலாம், பண்ணிக்கோன்னு சொல்லி தொந்தரவு பண்ணுறாங்க. ஏன்னா ராவணனுடைய கட்டளை எப்படியாவது சீதையை சம்மதிக்க வைக்கணும், நீங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அப்படின்னு பயமுறுத்திட்டு போயிருக்கான். அங்கே ஆஞ்சநேயர் வந்தார். அம்மா ராமர் வெற்றி பெற்று விட்டார். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆஞ்சநேயா, ஒரு தடவை நான் என் உயிரை மாய்த்து கொள்வதற்காக இந்த மரத்தில் ஏறின பொழுது நீயே காப்பாற்றினாய். இப்பொழுதும் வெற்றி செய்தியை சொல்லி என் உயிரை காப்பாற்றினாய். உனக்கு ஏதாவது தர வேண்டும், என்ன வேணும் கேளுன்னு. ஆஞ்சநேயர் சொன்னார், எனக்கு என்னமா வேணும், உங்களுடைய ஆசை இருந்தால் போதும், ராமபிரானுடைய ஆசை இருந்தால் போதும், எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு. இல்லை ஏதாவது கேளு, தரேன் நான். அப்போ உடனே ஆஞ்சநேயர் சொன்னா, அம்மா அப்படி எனக்கு ஏதாவது தர வேண்டும் நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் ஒரே ஒரு அனுமதி மட்டும் தாருங்கள். உங்கள் அனுமதியை பெற்றால் இதோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அரக்கிமார்களில் ஒரு 15 பேர் எடுத்து கிரைண்டரில் போட்டு நான் அரைச்சிருவேன். ஒரு 5 பேர் எடுத்து மிக்சியில் போட்டு அரைப்பேன். எனக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு. இப்போ சீதை இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா நான் கூட சொல்லணும்னு நினச்சேன், ஆஞ்சநேயா அரை கோ ஹெட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் சீதை என்ன சொன்னா, ஆஞ்சநேயா இந்த அரக்கிமார்கள் என்னை இம்சை செய்தார்கள், வதை செய்தார்கள்னு நீ நினைக்கிற, அதுக்கு காரணம் இவங்கன்னா நீ நினைக்கிற? இல்லை, இவங்க இல்லை. அன்னைக்கு வனத்தில் இருக்கிற பொழுது ஒரு மாயமான் போச்சு. அந்த மாயமானை பார்த்துட்டு நான் ஆசைப்பட்டேன். பத்தியா எவ்வளோ தூரம் துறவு பூண்டு வந்த பிறகும் கூட அந்த பொன்மானை பார்த்து, அந்த பொன்மானை பார்த்து எனக்கு வேணும்னு கேட்டேன். அதை பிடித்து தருவதற்காக ராமபிரான் போனார். அதை துரத்தி கொண்டே போனார். அப்போ லக்ஷ்மணன் சொன்னார், லக்ஷ்மணா நீ காவல் இரு, அண்ணியை பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போனார். அவன் மாரீசன், ராவணன் அனுப்புனவன். அவனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, ராமருடைய பானத்தினால நீ சாகும்போதே நீ ஹே லக்ஷ்மணா ஹே சீதேன்னு ராமர் குரலில் கத்தணும் அப்படின்னு அவனுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அதே மாதிரியே துரத்தி கொண்டே போனேன். முதல்ல மாட்டேன்னு தான் சொன்னான் மாரீசன். அப்படின்னா நான் கொல்லுவேன்னா, உன் கையால் சாவறதுக்கு ராமரோட அம்பலையே சாவறேன்னான்னுட்டு கிளம்பி வந்துட்டான். அப்படி அம்பை அவர் விட்டார். விட்ட உடனேயே அது ரொம்ப போக்கு காட்டிக்கிட்டே போச்சு. பிடிக்கிறதுக்கு ஒன்றும் வழி இல்லை. சரின்னு ஒரு அம்பை விட்டார். அது இறந்து போகிற நேரத்தில் ஹே லக்ஷ்மணா ஹே சீதே அப்படின்னுட்டு ராமர் குரலில் கத்திச்சு. இது தூரக்கு இருக்கிற சீதைக்கு கேட்டுச்சு. அவர் சொன்னா, ஐயோ உங்கள் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து, என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு. அப்போ லக்ஷ்மணன் சொல்கிறான், அண்ணி இது மாயம், அண்ணாவுக்கு துன்பம் விளைவிக்கிறதுக்கு இந்த ஒருத்தர் முடியாது. அவருடைய வில்லும் அவருடைய அம்பு இருக்கிற பொழுது யாரும் அவருக்கு ஒன்றும் பண்ணிட முடியாது. இது ஏதோ மாயம், நீங்கள் பயப்படாதீங்க. இல்லை இல்லை எனக்கு அச்சமாக இருக்குது, நீ போ அப்படி. இல்லை நீ சொன்னால் கேளுங்க, அண்ணன் எனக்கு உத்தரவு போட்டிருக்காரு, இந்த இடத்த விட்டு தாண்டக்கூடாதுன்னு போட்டிருக்காரு. நான் இங்கேருந்து எப்படி போகிறது, அண்ணன் கட்டிலே பேர முடியாது. லக்ஷ்மணா உன் என்ன எனக்கு புரியுது, அண்ணன் இறந்தால் அண்ணியை கவர்ந்து கொள்ளலாம் என்று நீ கருதுகிறாய். இப்போ எந்த சூட்டையும் தாங்கலாம், இந்த சொல் சூட்டை தாங்கலாமா? இந்த சொல் சூட்டை நான்
லக்ஷ்மணன் மேல் வைத்தேன். அதை தாங்க முடியாமல் லக்ஷ்மணன் அந்த இடத்தை விட்டு அகன்றான். அப்பொழுது அவன் மனதை துன்பப்படுத்துமாறு பேசினேன் அல்லவா, அந்த வினையின் பயன்தான் 10 மாதம் இங்கே அசோகவனத்திலே நான் துன்பப்படுகிறேன். இது என்னுடைய வினையின் காரணம். நான் என்ன வினை செஞ்சனோ அந்த வினையின் பயனை நான் தான் அனுபவிப்பேன். டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. என்னுடைய வினையை நான் அனுபவிக்கணும், என் பிள்ளைக்கு கொடுக்க முடியாது. அப்பா செஞ்சது பிள்ளைக்குன்னா கிடையவே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. இங்கே அப்பா வந்து இருக்கிற பாவத்தெல்லாம் மண்டு போனால் பிள்ளைக்கு வருமா? அவன் சாப்பிட்டா அவன் தானே செரிமானம் பண்ணணும். எவன் சாப்பிட்றானோ அவன் செரிமானம் பண்ணணும், மற்றவன் செரிமானம் பண்ணுவானா? கிடையாது. அப்போ அவன் வழியில் வந்தான், மகன் அவன் வழியில் வந்தான். அப்போ அவன் வினையில் வந்தான், மகன் அவன் வினையில் வந்தான். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். ஆகையினாலே நம்முடைய வினையின் பயனை காரணம் காட்டி நாம் நொந்து கொள்ள வேண்டுமே தவிர, இன்னார் நமக்கு துன்பம் விளைவித்தார் என்று நாம் கருதாமல் இருக்கிற பொழுது நாம் செய்த தவமாக அது மாறுகிறது. இறைவன் நம்மேல இரக்கம் கொள்ளுகிறான். கலந்து நின்னடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன் புலர்ந்து போன காலங்கள், புகுந்து நின்றது இடர்பின்னாள் உலர்ந்து போனேன். சுவாமி, நான் உள்ளத்திலே எந்த விதமான ஈரமும் இல்லாமல் உலர்ந்து போய்விட்டேன். உடையானே உலவாய் இன்பச் சுடர் காண்பான் அலந்து போனேன் அருளாய். ஆர்வம் மிக அடியேனுக்கே ஆர்வம் கூறன மிக அர்த்தம். பெருமானே, எனக்கு கருணை செய்யுங்கள். நான் என்னவோ செய்திருப்பேன், அந்த வினைகளுக்கு பயன் எனக்கு வருகிறது. ஒரு வினை ஒருவர் செய்திருக்கிறார் என்று சொல், அந்த வினையின் பயன் அவருக்கு எப்படி வரும்? அவருக்கு எப்படி வரும்? தானா வருமா? ஒருத்தர் ஒரு வினை செய்திருக்கிறார், இப்போ அந்த வினையின் பயன் அவருக்கு தானா வருமா? நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன், இங்கேயும் சொல்லி இருக்கிறேன். இப்போ நான் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறேன், ஒருத்தருடைய பொருளை நான் கவர்ந்து விட்டு வந்துட்டேன்னு வச்சுக்குவோம். அவங்க வீட்டிலேருந்து ஒரு உயர்ந்த பொருளை கவர்ந்துட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு தெரியாது, தேடி பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு போனது நானும் என் நண்பரும். அவங்க என் மேலே சந்தேகப்படலை. சொற்பொழிவாளர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். கூட வந்தவன் இருக்கிறானே, மொழியே சரியில்லை, அவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்ட்டு அவன் மேலே, நான் எடுத்தது இல்லாமல் அவன் மேலே பழி. இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு நோ கம்ப்ளைண்ட்டு, நோ லீகல் ப்ரொசீடிங்கு, நோ போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, நோ கோர்ட்டு, நோ தீர்ப்பு. சரி போகுது விடுன்னு விட்டாச்சு. இப்போ நான் எடுத்துகிட்டு வந்த பொருளுக்கு எப்படி அக்கௌண்ட் ஃபார் பண்ணுறது? நீங்கள் சொல்லுங்கள். நான் இன்னொரு பொருளை கவர்ந்து கொண்டு வந்திருக்கிறேன், அதுக்கு தண்டனை உண்டா இல்லையா? அதை சொல்லுங்கள். உண்டு. உண்டு இல்லை? உண்டு. அல்ல, அதுவாது நல்லா தெளிவாக தெரியுது நமக்கு. இல்லை சார், தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டா ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு. ஏன்னா இப்போ அப்படி தான் சொல்லித்தரான். இப்போ என்னென்னா, தப்பு செய்யாதேன்னு சொல்லித்தரதில்லை, மாட்டிக்காமல் தப்பு செய்ய. என்ன, தப்பு செஞ்சால் மாட்டிக்காதபடிக்கு தப்பு செய்ய, அப்படி தான் சொல்லித்தரான். அதுதான் உரிய கொள்கையாக போச்சு நாட்டில். தப்பு செய்யாதேன்னு சொல்கிற காலமெல்லாம் போச்சு. அப்போ இதுக்கு நான் ஒரு பொருளை கவர்ந்துட்டு வந்திருக்கேனே, இது யார் தண்டனை கொடுக்கறது? போலீஸ் கொடுக்குமா? கோர்ட்டு கொடுக்குமா? ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவார் சாமி, என் அக்கௌண்ட்டை எடுத்து அந்த அக்கௌண்ட்டில் எழுதிடுவார். ஸோ வீட்டில் சிவகுமார் திருட்டு அப்படின்னு எழுதிடுவார். பொருளை திருடிட்டு வந்துட்டார்னு எழுதிடுவார். வெள்ளி டம்ளர்னு வச்சுக்கலாம், காப்பி கொடுத்த டம்ளர் தூக்கிட்டு வந்துட்டேன், வெள்ளி டம்ளர் திருட்டுன்னு.
இப்போ இதுக்கு ஒரு தண்டனை உண்டு, நீங்களே சொல்கிறீங்க எல்லாரும் இதுக்கு தண்டனை உண்டுன்னு. இதுக்கு தண்டனை யார் கொடுக்கறது? உடனே கொடுப்பாரா அப்படின்னா உடனே கொடுக்க மாட்டார். ஏன் உடனே கொடுக்க மாட்டாருன்னா இதுக்கு முன்னால் நிறைய என்ட்ரி இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த டம்ளருக்கு வரணும். ஸோ அதனால் நான் என்ன நினைப்பேன், ஆஹா எடுத்துகிட்டு வந்தோம், நமக்கு ஒன்றும் தண்டனையே வரல, சாமியே அக்செப்ட் பண்ணிட்டார் போல இருக்குன்னு நினைப்பேன். இப்போ தான் பல பேர் அப்படி நினச்சிட்டு இருக்கான். தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தண்டனை வரல, அதனால் நாம் மாட்டிக்கல அப்படின்னு நினைக்கிறான். மவனே கணக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கணக்கு வர அன்னைக்கு வைப்பான். அது அந்த கணக்கிலேருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. அப்போ இந்த அக்கௌண்ட்டில் அது ஏறிடும். ஒருவேளை இந்த பிறப்பே முடிஞ்சால் முடிஞ்சிடும், அடுத்த பிறப்பு வந்துடும். இப்போ அடுத்த பிறப்பு வந்தால் இந்த பொருளை எடுத்ததுக்கு தண்டனை எனக்கு கொடுக்கணுமில்ல, அப்படி வரிசையாக வரும். வந்தால் நண்பர் வீட்டில் வெள்ளி டம்ளர் திருட்டுன்னு, இப்போ இதுக்கு தண்டனை எனக்கு கொடுக்கணும்ல. உடனே என்ன பண்ணுவார், மாப்பிள்ளைங்கிற பேரில் ஒருத்தர் என் வீட்டுக்கு அனுப்பிச்சு என் வீட்டில் இருக்கிற வெள்ளி பாத்திரம், தங்க பாத்திரம், பித்தளை பாத்திரம் எல்லாத்தையும் சீர்வரிசைங்கிற பேரில் அடிச்சிட்டு போயிடுவான். என்ன சார், ஒரே ஒரு டம்ளர் தானே அடித்தேன், அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனைனா? ஒரே ஒரு மாங்கொட்டையை தானே பூமியில் முதைக்கிறோம் அந்த மரம், இவன் ஒரே ஒரு கொட்டையை தானே விதைச்சான், இவனுக்கு ஒரே ஒரு மாம்பழம் மட்டும் கொடுப்போம் அப்படின்னா கொடுக்கும்? ஒன்று பலவாக பெருகுதல் போல ஒரு தீமை செய்தால் அது பலவாக பல்கி பெருகும், பலவாக பல்கி பெருகும். நாம் செய்த வினையை நாம் அனுபவித்தே தீர வேண்டும், தப்பிக்கவே முடியாது. அது நினைப்பாக இருந்தாலும் சரி, மொழியாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, அதுக்கு கணக்கு எழுதி வச்சிருக்கிறார் அவர். பெருமான் கணக்கு எழுதுகிறார், கணக்கு எழுதுகிறார். தொழுது தூமலரு தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசனே. கணக்கு எழுதுறாராம். வெளியில் சுத்துறவன் யாராரு, கோயிலுக்கு வரவன் யாராரு, கோயிலுக்கு வந்து சிவன் கதையை கேட்குறவன் யாராரு, சொந்த கதையை பேசுகிறவன் யாராரு, எல்லாத்தையும் எழுதுறார் இல்லையா? கோயில் வளாகத்துக்குள்ளே அந்த காம்பவுண்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா இது பெருமானுடைய ஆட்சி நடக்கிற இடம், இந்த இடம் முழுக்க. அப்போ அங்கே எப்படி இருக்கணும்னா புற எண்ணங்களுக்கு இடமே இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த காம்பவுண்டு. நம்ம என்ன வேணால் நினைக்கிறோம் பேசுகிறோங்க சொல்லலாம். இதுக்கப்புறம் இங்கே உள்ளே வந்துட்டா சிவன் நினைவை தவிர வேறு எந்த நினைவுமே இருக்கக்கூடாது. அஞ்செழுத்தை ஓதுவதை தவிர நம்ம வாயில் வேறு எந்த வார்த்தையும் வரக்கூடாது. அதைத்தான் நம்ம பெரிய. அப்போ தான் நம்ம இந்த கோயிலுக்கு இப்போ நம்ம பேர் சொல்கிறாங்க, சார் நான் கோயிலுக்கு போகிறேன், எனக்கு சரியாக பலன் கிடைக்கலையே சார் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க. வயிற்று வலிக்குதுன்னு ஒருத்தன் டாக்டர்கிட்ட போனான். டாக்டர் மருந்தெல்லாம் எழுதி கொடுத்து சாப்பிடுறது சரியாக போகும், ஒரு வாரம் கழித்து வாங்கினார். மருந்தெல்லாம் வாங்கிட்டு போனான். ஒரு வாரம் ஆச்சு, திரும்ப வந்தான். வந்தவுடனே டாக்டர் கேட்டார், என்ன வயிற்று வலி எப்படி இருக்குன்னாரு. குறையவே இல்லை டாக்டர், வலிக்குது. எப்படி குறையாமல் இருக்கும், நல்ல மருந்து எழுதி கொடுத்தனே, மருந்தெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றியா? நல்லா சாப்பிட்றேன் டாக்டர், நீங்கள் சொல்கிற வேலைக்கெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றேன். என்ன ஆகாரம் சாப்பிட்ட? நீங்கள் தானே டாக்டர் சொன்னீங்க லேசான ஆகாரம் சாப்பிட சொன்னீங்களான்னு. ஆமாம் லேசான ஆகாரம். என்ன சாப்பிட்டேன்னாரு. எண்ணெயை விட தண்ணியை விட எண்ணெய் லேசு, எண்ணெயை விட போண்டா லேசு, ஏன்னா அது முதக்குது. இந்த லேசாக இருக்கிற போண்டாவை தான் ஒரு 5-6 சாப்பிட்டேன்னா எழுந்திரிச்சு ஓடி கொண்டுடுவேன்ட்டார் டாக்டர். மருந்து எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பத்தியம், பக்தி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஸ்ரத்த. ஸ்ரத்தை இல்லாத பக்தியினால எந்த பயனும் இல்லை. ஸ்ரத்தை இல்லாத திறமையாக ஓட்டுறவர், திறமையாக ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, திறமையான காரை ஓட்டுறவர் அவர், திறமையாக ஓட்டுறவர். ஆனால் கண்ணை மூடிட்டு ஓட்டுவார்.
என்ன ஆகிறது சொல்லுங்கள்? கோயிலுக்குள்ளே வந்துட்டோம்னா பக்திங்கிறது இருந்தால் பத்தாது, அந்த கண்ணை திறந்து வைக்கிற ஸ்ரத்தை வேணும். ஸ்ரத்தை இருக்கணும், பக்தி இருக்கணும். அதனால் பெரியவங்க சொன்னாங்க பயபக்தியாக வரணும்னாங்க. பக்தின்னு மட்டும் சொல்லலையே, பயத்தையும் சேர்த்து சொன்னாங்க. பயபக்தியாக இருக்கணும்னாங்க. ஆகையினாலே இங்கே சொல்லுகிறார், உலர்ந்து போன காலங்கள். சாமி காலம் போயிடுச்சு, இங்கே கொண்டு வந்து என்னை வச்சிருக்கிறாங்க, இது என்ன இடம்னே தெரியல, அவர் வீடு, என்ன செய்வேன்னு தெரியலையேன்னு கண்ணீர் பெருக்குகிறார். ஒன்றும் போதா நாயேனை, ஒன்றும் போதா நாயேனை. மணிவாசக பெருமானுக்கு சிவபெருமான் நேராக அவரே வந்தார், குருநாதராக வந்தார். அவரே குருநாதராக நேரே வந்தார். அப்போ அவருக்கு எவ்வளவு பெரிய தகுதி இருக்கணும். ஆனால் அவர் தன்னை என்ன சொல்லிக்கிறார் தெரியுங்களா? நாயின்னு சொல்லிக்கிறார். ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, 67 இடத்துல தன்னை நாயின்னு சொல்லிக்கிறார். 67 இடத்துல தன்னை நாயின்னு சொல்லிக்கிறார். ஏன் அப்படி சொல்லிக்கிறார் அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த பக்திக்கு பயம் எவ்வளவு அவசியம்னு சொன்னேனோ அதுபோல் ரொம்ப அவசியமான ஒன்று பணிவு. சுவாமிகிட்ட போய் நின்று இப்படி பார்க்கக்கூடாது, இப்படி தான் பார்க்கணும். தலை குனிஞ்சிருக்கணும், தலை குனிஞ்சு கண்ணு மேலே போயிருக்கணும். இப்படி சாமியை பார்க்கக்கூடாது. தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். வணங்குதல் தலைக்கு தொழில், வணங்குதல் தலைக்கு தொழில், கைக்கு இல்லை. தொழுதல் கைக்கு தொழில். வணங்குன்னு சொன்ன தலையத்தான் வணங்குன்னு அர்த்தம். கையை இதுக்கு பேர் வணங்கு இல்லை, இது தொழுதல். தொழுதகை தலை மீதேற கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க. கரம் மேலே குவியணும், தெரசுக்கு மேலே. சிவபெருமானை இப்படி கும்பிடவே கூடாது. எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிற்பம் செதுக்கியிருப்பாங்க, ஆண் பெண் வணங்குற மாதிரி. அந்த ஆணும் பெண்ணும் எப்படி வணங்குவார்கள்னா, 2 கரங்களையும் இந்த உச்சி மேலே வைத்து இப்படித்தான் வணங்குவார்கள். கைகால் கூப்பி தொழில். அப்பர் சுவாமி சொல்லுகிறார், கைகளை உயர குவிக்க வேண்டும், இந்த உச்சிக்கு மேலே குவிக்கணும் சார். இப்படித்தான் கும்பிடணும். தலை வணங்கணும், தலை வணங்கணும். தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். அப்போ தலை, அந்த பணிவுங்கிறது ரொம்ப முக்கியம் சாமிகிட்ட. நாம் அங்கே போய் சாமிக்கு முன்னால் நான் ஒரு விஐபின்னு நினச்சா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. வெளியில் வேணால் அவர் விஐபியாக இருக்கலாம், அவர் உள்ளே போயிட்டாருன்னா வெத்து வேட்டு இம்பார்ட்டன்ட் பர்சன் தான் அவர். அது விஐபின்னு அவரை பொறுத்த வரைக்கும். அவர் கிட்டக்க இருக்கிறதுனால அவர் அடைஞ்சிட முடியுமா? அவர் கிட்டக்க போய் பார்த்துட்டதுனால அவர் அடைஞ்சிட முடியுமா அவரை? நான் ஒரு கோயிலுக்கு பிரதோஷத்துக்கு போனேன். பிரதோஷத்துக்கு போனால் பேச கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். போனால் சாமிக்கு முன்னாடி எல்லோரும் கூட்டமாக நின்னாங்க. அது வழக்கமாக எல்லோரும் யாரும் சாமி பார்த்துடக்கூடாதுங்கிற காரணத்தினால அப்படியே எல்லோரும் மறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க சாமியை. பின்னால் நிற்கிற ஒருத்தர் எட்டி எட்டி இப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் போய் இப்படி பக்கத்தில் நின்று இப்படி பார்த்தேன். இன்னும் அவர் என்ன இப்படி பார்த்தார், ஐயா நீங்கள் சிவகுமார் தானே? ஆமாம். சொற்பொழிவுக்கு வந்திருக்கீங்களான்னாரு. ஆமாண்ணே. அவர் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு பிரகாசம். அப்படி என்ன பிரகாசம்னா, ஐயா சொற்பொழிவுக்கு வந்திருக்கார், சொற்பொழிவு செய்ய போகிறார், நம்ம கேட்க போகிறோங்கிற சந்தோஷம் இல்லை. நாம் தான் சாமியை பார்க்க முடியறது இல்லைங்கிறதுல சொற்பொழிவாளரே பார்க்க முடியல அப்படின்னு ஒரு சந்தோஷம்.
இப்போ நம்ம வீட்டில் கரண்ட்டு போயிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே பக்கத்து விட்டு எட்டி அங்கேயும் இல்லை அப்படின்னு நமக்கு இல்லையா? அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அதுபோல் இவர் உடனே என்னை பார்த்து சொன்னார், ஐயா சாமியை பார்க்கவே முடியலைங்கய்யா, எல்லாரும் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஐயான்னார். நான் சொன்னேன், சாமிக்கிட்ட இருக்கிறவங்க சாமியை பார்க்குறாங்க, சாமிக்கிட்டேருந்து தள்ளி இருக்கிறவங்கள சாமி பார்க்குது. நீ சாமியை பார்க்கணுமா சாமி ஒன்றை பார்க்கணுமான்னு அவருக்கு ஒன்றும் புரியல. எப்பவும் மேடை ஏறினப்புறம் தானே குழப்புவார், கீழேயே குழப்புறாரு. ஐயா என்ன சொல்கிறீங்கன்னு. அப்போ சூர்தாஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு 2 கண்ணும் கிடையாது. அவர் கோயிலுக்கு போனார். அவர் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சுற்றி வந்தார். மண்டபத்தில் உட்காந்துருந்தவங்களாம் சிரித்தாங்க. காதில் விழுந்தது, ஏன்ப்பா சிரிக்கிறீங்க அப்படின்னார். யோ உனக்கு தான் 2 கண்ணும் கிடையாது, நீ எதுக்கு வந்த, நீ என்ன சாமியை பார்த்துருக்க முடியுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் 2 கண்ணும் கிடையாது, நான் சாமியை பார்க்க முடியாது, ஆனால் நான் சாமியை பார்க்கறதுக்காக நான் வரல, சாமி என்ன பார்க்கறதுக்காக நான் வந்தேன், சாமி என்ன பார்த்துருச்சுன்னார். அப்போ ஒரு நுட்பம் என்னன்னு தெரியுதுன்னா, நம்ம கோயிலுக்கு வர்றது நாம் சாமியை பார்க்கறதுக்கு இல்லை, சாமி நம்மளை பார்க்கறதுக்கு. இதே நமக்கு தெரியறதில்ல. இப்போ நாம் சாமியை பார்த்தோம்னு சொல்லுவோம். அந்த நொல்ல கண்ணை வச்சுக்கிட்டு பார்த்தோம் இது இருக்கிறத இல்லைங்கோ, இல்லாத இருக்குங்கோ, இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நம்ம சாமியை பார்த்தோங்க. எங்கேருந்து பார்க்கறது? இப்போ எப்போ பார்க்கறது தெரியும் அப்படின்னு கேட்டால், 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையாக உள்ள சாமிகிட்ட இருக்கிற பொழுது உங்களுக்கு மொத்தம் 3 குணத்தில் 2 குணம் ஆப்சண்ட் ஆகியிருந்தால், ராஜசம் தாமசம் சாத்வீகம் என்று சொல்லக்கூடிய 3 குணங்களில் இந்த ராஜசமும் தாமசமும் இல்லாமல் சாந்தம் மட்டும் உங்ககிட்ட இருந்தால் சாமி உங்களை பார்க்கறது தெரியும். அப்போ வெளியில் கழட்டி போடுறது 2 செருப்பு இல்லை, ஒன்று ராஜசம் இன்னொன்று தாமசம். 2 குணத்தை கழட்டி போட்டு சாந்த குணத்தோடு உள்ளே வரணும். சாந்தமாக இருக்கும். சந்நிதி யாராவது மறைச்ச, ஏன் எருமை நவுறு என்ன சாமியை மறைச்சிட்டு இருக்கேன்னா போச்சு. அவன் உடனே ஏன் கழுத மாதிரி கத்துற அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்துடும். என்ன கோயிலில் இருக்கமா ஜூவில் இருக்கிறோமா இப்படின்னுட்டு. அங்கே சாந்தத்துக்குத்தான் இடம். சாமி கேட்குறாரு, பெருமானே என்னை ஆட்கொண்ட போது பெருங்கருணை உடையவராக இருந்தீரே, அப்போ அந்த கருணை இப்போ இல்லையா? என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, என்னை விட்டுட்டு போகும்போது அடியாரில் விட்டுட்டு போனீங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டீங்க, இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பெருந்துறையை விட்டு என்னை துரத்தி இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறீர்களே. தன்னை நாய் என்றே சொல்லிக் கொள்ளுகிறார் பெருமான். தன்னுடைய தகுதி நோக்கி தன்னையே வியந்து கொள்ளாமல் தன்னைத்தான் வியத்தல் என்பது பெருங்குற்றமாக கருதப்படும். நம்மை நாம் வியக்கக்கூடாது. ஒன்றும் போதா நாயேனை, ஒன்றுத்துக்கு உதவாத நாயின்னார் தன்னை. நாயேனேன்னு கூட சொல்ல, ஒன்றும் போதா நாயேனை. அப்போ அந்த பெருங்கருணை இன்று இன்றி போய்த்தோதான். அந்த கருணை இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சா? எம்மை ஆதரிக்கவில்லையே. இன்று இன்றி போய்த்தோதான் ஏழை பங்கா எம் கோவே. குன்றம் போல் குற்றம் கொண்டும் குணமாம் கொண்டால் என்தான் கெடுவது. சாமி நிறைய குற்றங்கள் நீ பண்ணியிருக்கிற, வினைகள் பண்ணியிருக்கிற, அதனால தான் உனக்கு இப்படி நடக்குதுன்னு நீ சொல்லுவீரே. ஆனால் உம்மிடம் சரண் புகுந்த பிறகு இந்த குற்றங்களை தேவரீர் மன்னிக்கலாமே. நீங்கள் என்னுடைய இப்போ நம்மலாம் கோயிலுக்கு வருது எதுக்குன்னு கேட்டோம்னா, அவர்கிட்ட ஒன்று கொடுன்னு கேட்கறதுக்காக இல்லை. நாம் ஏற்கனவே செய்த வினையின் பயன் நம்மை தாக்கும். அந்த வினையின் பயனிலிருந்து எம்மை அருள்வீராக காத்தருள்வீராகன்னு தான் நம்ம கேட்கணும். அதுதான் நம்ம கேட்க வேண்டியது. பெருமான்ட்ட அதை கொடு இதை கொடுலாம் கேட்டு
திரும்பவும் வினையை பெருக்கிக்க கூடாது. சுவாமி என்ன செய்திருக்கேன்னு தெரியல, அந்த வினையின் பயன் எப்படி வரும்னு தெரியல, ஏற்கனவே பல வினையின் பயன்களை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன், இந்த வினையின் பயன்கள் எம்மை சாராதவாறு எம்மை காத்தருள்க என்று தான் நாம் பெருமான்கிட்ட கேட்கணும். ஏன்னு கேட்டால் நம்முடைய வினைகளின் பயன்களை தீர்க்க வல்லமை உடைய ஒரே ஒரு பதி சிவபெருமான் மட்டும்தான். ஏன்னா அவர்கிட்ட தான் அக்கௌண்ட் இருக்கு, அக்கௌண்ட் நோட்புக், நம்ம அக்கௌண்ட் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. எழுதும் கீழ்கணக்கு இன் நம்பர் இஸ். இப்போ யாராவது ஒருத்தன் பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ராசி இருக்குது, இந்த மாதிரி கிரகம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு நம்ம கணக்கு எப்படி தெரிஞ்சுது? நீங்கள் சொல்லுங்கள். நம்ம கணக்கு சிவபெருமான் கொடுத்து அனுப்பிச்சாரா அவன்கிட்ட நீ சம்பாதிச்சுக்கன்னு கொடுப்பாரா? அவர்கிட்ட கணக்கு இருக்குன்னு நம்ம திருமுறை சொல்லுது. சிவபெருமான்கிட்ட தான் கணக்கு இருக்குன்னு. கொடுத்தாலும் கொடுப்பார், மாற்றினாலும் மாற்றுவார், என்ன வேணால் செய்ய வல்லமை விடுவார். அவர்கிட்ட போய் நிற்காம யாருக்கிட்டேயோ போய் நின்றுக்கிட்டு காசு செலவு பண்ணிகிட்டு இருந்தால் நம்மை விட அறியாதவர்கள் யார் இருப்பார்கள்? வினையினால் துன்பம் வருகிறது என்று சொன்னால் எந்த பரிகாரமும் எந்த சாங்கியமும் நமக்கு ஒன்றும் செய்ய இயலாது. சிவபெருமான் ஒருவன் தான் அதை தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை உடையவன். வந்து நின்று கண்ணீர் சிந்துங்க, வந்து நின்று கண்ணீர் சிந்துங்க, வந்து நின்று பதிகம் பாடுங்க, வந்து நின்று வலம் வாருங்கள், பதிகத்தை தொடர்ந்து சொல்லுங்கள், சிவபுராணம் ஓதுங்கள். நிச்சயம் பெருமான் அந்த வினைகளை போக்குவார், துன்பத்தை போக்குவார். மற்ற யாராலையும் செய்ய முடியாது. மித்த கடவுள்கிட்டெல்லாம் நீங்கள் போய் அது கொடு இது கொடுன்னு கேட்டால் கொடுக்கும். என் வினையை தீர்த்து வைன்னா தீர்க்காது. ஏன்னா அதுவே நிறைய வினையோடு தான் இருக்குது. வினை உடையவர்கள் தான் அத்தனை பேரும். சிவபெருமான் ஒருவன் தான் பதி, மித்த எல்லா தேவர்களும் பசுக்கள் தான். திருமால் பசு, பிரமன் பசு, இந்திரன் பசு, எல்லாரும் பசுக்கள் தான். பதி சிவபெருமான் ஒருவன் தான், வேற எவரும் கிடையாது. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று மணிவாசகரும் சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் இந்த உண்மையை உணர்ந்து பெருமானை தவிர வேறு எவரிடமும் சரணடையக்கூடாது, வேறு எவரிடமும் சரணடையக்கூடாது. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலை அல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. பாடுறவருக்கு என்ன வயசு? என்ன கேட்கல, அதை பாடினவருக்கு வயசு. சார் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்கன்னா சொல்கிறோம் சார், நீ என்கிட்ட கேட்கக்கூடாது. இந்த திருத்தாண்டகம் பாடினவருக்கு என்ன வயசுன்னு கேட்டேன். பாடும்போது என்ன வயசு? 76, 78, 80, சரி ஏதோ ஒன்று. எபோவ் 70, எபோவ் 75 பாடுற பாட்டா இது? சொல்லுங்க. எபோவ் 75க்கு மேலே டிபெண்டபிள் ஆகிடுவோம். யாரையாவது ஒருத்தரை நம்பி இருப்போம். அவங்க போட்டால் தான் சாப்பாடு இல்லையா? நாம போய் சாப்பிட முடியுமா? கையில் காசு இருக்குன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட முடியுமா? ஒத்துக்குமா? அவங்க போட்டால் தான் சாப்பாடு. 75 வயசுக்கு மேலே தைரியமாக சிவபெருமானுக்கு முன்னாடி பூஜை ரூமில் உட்காந்துக்கிட்டு நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னா மருமவை பார்க்குவேன். என்னது இன்னும் ரொம்ப தென்னாவட்டா பாடுது, இன்றைக்கி மத்தியானம் வச்சுக்க வேண்டியது தான் சாப்பாடு அப்படின்னு. அதனால் அவர் மெதுவாக தான் பாடணும். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னு தான் பாடணும். ஆனால் இவர் பாடுறார் தைரியமாக வந்து நிற்கிறாங்க, அமைச்சர்கள் நிற்கிறாங்க, பல்லவனுடைய அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அப்படி நிற்கிற பொழுது பாடுறாரு. ராஜா கூப்பிட்றாருன்னு. யாரா ராஜா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ராஜா நடராஜா, அவர் தான்டா ராஜா, மித்ததெல்லாம் கூஜாடா போடான்ட்டார். நீங்கள் அரசை அவமரியாதை பண்ணுறீங்க. அரசை அவமரியாதை பண்ணுறதா? எனக்கு யார் அரசு? எனக்கு ஒரே ஒரு அரசு, தியாகராசர், அவர் தான் அரசு. நாமார்க்கும் குடியல்லோம்.
நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம். அந்த பாட்டு எப்படி வச்சாருன்னா, எல்லாம் ஓங்காரம், எல்லாம் ஓங்காரம். அது பாண்டிங்கனாலே ஒரு வலிமை வரும். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நடலை அல்லோம் ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம். பார்த்துக்க எத்தனை ஓம் வருது பாருங்க. எல்லாம் ஓம், எல்லாம் விகர். இன்பமே என்னாலும் துன்பமில்லை. சாமி ஒரே ஒரு கேள்வி, இந்த வயசுலயே உங்களுக்கு இப்படி ஒரு தைரியம் வந்திருக்கே, அது எப்படி? இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைங்கிறீங்களே, இந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டார். அதுக்கு பதில் சொல்லுகிறார். அது காரணம் என்ன தெரியுமா? தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நல் சங்கவன் குழைக்காதிர் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே. யார் ஒருவன் சிவபெருமானுக்கு முன்பாக போய் நின்று தாழ்ந்து பணிந்து குறுகி நிற்கின்றானோ அவன் உலகத்திலே இன்மிருந்து நின்று யாருக்கும் குனியாமல் பணியாமல் இருப்பான் என்று சொன்னார். இங்க குனிஞ்சா அங்க நிமரலாம், இங்க குனியாதவன் அங்க எல்லாத்துக்கும் குனிஞ்சுக்கிட்டு இருக்கணும். சிவபெருமானுக்கு முன்பாக வந்து யார் ஒருவர் பணிந்து நின்று குறுகினோமேங்கிறார். கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன். எங்கள் பெருமான் யாருக்கும் பணிந்தவரோ அல்லது சார்ந்தவரோ இல்லை. அவர் யாரையும் சாராதவர். அவரைத்தான் எல்லாரும் சார்ந்து இருக்கிறார்கள். அப்படி யாரையும் சாராதவரை நாங்கள் சார்ந்து இருக்கிறோம். தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் சங்கவன் குழை காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாளாய் கொய்மலர் சேவடி இணையே. சிவபெருமானுக்கு வந்து குனிந்து நின்று பணிந்து நின்று தாழ்ந்து நின்று வணங்கி சரண் அடைகின்றவர்கள் உலகிலே எவருக்கும் குனிய வேண்டியதில்லை, பணிய வேண்டியதில்லை, சரண் புக வேண்டியதில்லை என்று சாமி சொல்லுகிறார். ஒன்றும் போதான் நாயேனை உய்ய கொண்ட கருணை இன்று இன்றி போய்த்தோதான் குன்றம் அணைய குற்றங்கள் குணமே ஆம் எனக் கொண்டால். அது குற்றத்தை குணம்னு கொண்டுட்டீங்கன்னா, அதனால அப்படி எடுத்துக்கொண்டீங்கன்னா என்ன, யாரும் உண்மை கேட்க போறா? எங்களுக்கு அருள் செய்யலாமே. என் தோள் முக்கண் எம்மானே அருளாய் என்று அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்திலே ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி என்றால், ஆலவாய் ஊர் எல்லைக்கு அருகே குதிரைப்படை வந்து நிற்கிறது என்று செய்தி வருகிறது. பாண்டிய மன்னனுக்கு செய்தி போகிறது, குதிரைப்படை வந்து விட்டது, அங்கே ஊர் எல்லையிலே நிற்கிறது, அரசரிடம் ஒப்படைப்பதற்காக இந்த குதிரைப்படை காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். உடனே ராஜாவுக்கு ஒரே சந்தோஷமாச்சு. ஆகா, நம்முடைய அமைச்சர் சரியான பணத்தை எடுத்துக்கொண்டு போய் குதிரைகளுக்காக கொடுத்து விட்டு எனக்கு அதிர்ச்சி தர வேண்டும் என்கிற காரணத்திற்காக இந்த செய்தியை சொல்லாமல் இருந்திருக்கிறார். குதிரைகள் வந்து விட்டன, அவரை தண்டிப்பது தவறு, அவரை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவரையும் அழைத்து கொண்டு ஊர் எல்லைக்கு போகிறார். ஊர் எல்லைக்கு போனால் குதிரைகள்லாம் நிற்கிது. அந்த குதிரைகள்லாம் பார்த்தா ஒன்னொன்னும் குதிரையை இப்படி பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி எவ்வளோ உயரம். ராஜா குதிரையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். கொண்டு வந்து வாத ஊரர் நிறுத்தியாச்சு. வாத ஊரர் குதிரை வீரன்களை எல்லாம் பார்க்கிறாரு. இதில் நம்மால் எங்கேயாவது வந்திருக்கிறாரா? இந்த குதிரைகள்லாம் என்ன குதிரை, எதை குதிரையை கொண்டு வந்திருக்காரு?
காட்டில் இருக்கிற நரியெல்லாம் குதிரையாக ஆக்கி கொண்டு வந்திருக்காரு. எல்லாம் நரி, எல்லாத்துக்கும் குதிரை ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு வந்திருக்கிறார். அதாவது டென்ஷனில் இருக்குது. எல்லாம் உயரமாக, வால் நீளமாக, முக லட்சணம். அந்த குதிரையை பார்த்தா இப்படி பார்க்குறான். பாண்டியனுக்கு தாங்க முடியாத சந்தோஷம். இந்த குதிரைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்போவுமே டூப்ளிகேட்டுக்கு கவர்ச்சி ஜாஸ்தி இல்லையா? அதனால் இவன் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவர் இந்த வீரர்களை எல்லாம் பார்க்கிறார். வீரர்கள்லாம் யாருன்னா தன்னுடைய பூதகணங்களை எல்லாம் குதிரை வீரர்களாக மாற்றி கூப்பிட்டு வந்திருக்கார். நிறைய பரியாக்கி விட்டார். அதை ஓட்டிட்டு வர்றதுக்கு தன்னுடைய பூத கணங்களை எல்லாம், அதுங்கெல்லாம் முழங்காலுக்கு கீழே ட்ரெஸ்ஸே போட்டதில்லை. அதுங்களுக்கெல்லாம் நல்ல உயரமான குப்பாயம்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கும் மகிழ்ச்சி தாங்கலை. எங்களுக்கு இன்றைக்கி தான் ஃபுல் காஸ்டியூம் கிடச்சிருக்கு அப்படின்னுட்டு வந்து நிற்கிது. இப்படி தேடுறாரு, நம்ம சாமி இங்கே எங்கேயாவது நிற்கிறாரா? எல்லாம் அழகழகாக நிற்கிதுங்களே இந்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு குதிரையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் நிற்கிறார். நம்மால் எல்லாம் நரி குதிரையாகி வந்திருக்கு. இவர் ஓட்டு வந்த குதிரை மட்டும் ஒரிஜினல். யார்? சாமி ஓட்டு வந்து அதைத்தான் ஓட்டிகிட்டு வந்து திரும்ப ஓட்டிகிட்டு போவார். அது வேத குதிரை. அது பக்கத்தில் நிற்கிறார். இவர் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தன்னை பார்க்குறான்னு தெரிஞ்ச உடனே, தேடுறான்னு தெரிஞ்ச உடனே, இந்த குதிரைக்கெல்லாம் அந்த முக்கணின்னு ஒன்று கட்டியிருப்பாங்க, கொள்ளுப்பை. ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வந்தால் அந்த கொள்ளுப்பை இப்படி கட்டி விட்ருவாங்க. அந்த கொள்ளுப்பையை கட்டினா அது கொஞ்சம் கொள்ளு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. எல்லா நரிக்கும் டென்ஷனு. நம்ம என்னைக்கு கொள்ளு சாப்பிட்ருக்கோம், நம்ம கொள்ளு கொடுக்குறானுங்க அவனுங்க. நாமெல்லாம் எப்பவும் நான்வெஜ்ஜு, புல்லு கொடுக்குறானுங்க படுபாவி பசங்கன்னு. அதுங்களுக்கெல்லாம் இருக்கு வெறி ஏறி கிடக்குது எல்லா நரியும். வேஷத்தை தான் மாத்துறானுங்க, பார்த்தா டயட்டையும் மாத்துறானுங்க அப்படின்ட்டு. ஆனால் இவரோட குதிரை வேதம் தானே, அந்த வேத குதிரை. இவர் என்ன பண்ணார், அந்த குதிரையை இப்படி நம்மளை தேடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார், அந்த குதிரையினுடைய மொக்கணி அந்த இதை அப்படி சரி செய்கிற மாதிரி அப்படின்னு ஒரு கணப்பு கணிச்சார். கணிச்ச உடனேயே இவர் தெரிஞ்சுக்கிட்டார், ஏதோ கணக்கிறாரு அப்படின்னு அவரை பார்த்தார். பார்த்த உடனே அந்த மொக்கணியை அப்படி சரி பண்ணுற மாதிரி இப்படி இந்த குப்பாயத்தை பட்டனை கழட்டி அப்படி காட்டினார். உள்ளே பார்த்தா முழுத்தடல் மேனி, தடல் மேனி. மொக்கணி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும்னு பாடுறார் சாமி. பாடுறார். சந்தோஷம் தாங்கல ஆனாரு சாமி. உடனே பாண்டியனுக்கு தெரிஞ்சிட போகுது. அந்த நேரத்தில் பாண்டிய மன்னன் இந்த குதிரைகளை எல்லாம் அந்த தலைவனிடம் பெற்றுக்கொண்டு, வாத ஊரரே நீங்கள் வீட்டுக்கு போங்க, அற்புதமான குதிரைகளை வாங்கியிருக்கீங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. குதிரை இல்லைங்கிறான், குதிரை வந்துருச்சுங்கிறான். என்ன கதைக்கிட்டே ஒன்றும் புரியல. சரி போன்ட்டா நம்ம போயிடுவோட்டு அவர் வந்துட்டார். ஆனால் எல்லா குதிரையும் கொண்டு போய் ராத்திரி கட்டின உடனே என்ன தான் வேஷம் போட்டாலும் ராத்திரி ஒரிஜினலில் வந்துடும். அது மாதிரி அன்றைக்கி ராத்திரி என்ன நடந்தது தெரியுமா? அதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து, அடியேன் ஞானத்திரள் பத்திரிகையில் ஆசிரியராக இருக்கிறேன். நிறைய எழுதுகிறேன். மாதந்தோறும் வருகிற பத்திரிக்கை வீடு தேடி வரும், கடையில் கிடைக்காது. பதிவு செய்து கொள்ளுங்கள். 250 ரூபா தான். ஒரு ரவா தோசை ஒரு காஃபி சாப்பிட்டா 250 ரூபா வாங்கிடுங்க. மாதமெல்லாம் புத்தகம் வரும். ஒவ்வொரு மாதமும் நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன் இந்த புத்தகத்தின் மூலமாக என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய,
ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். அடியன் திருவாசகத்திற்கு முழுக்க குறிப்புரை எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகம் இருக்கு, வேணுங்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.